நயம் சொல்வதற்காக ராமாயணம் படிக்கலாகாது. சுப்பராயன் சொன்னது போல் இந்த இந்தியாவில் எத்தனை ராமாயணங்கள். ஆதி காவியம் என்று சொல்லப்படுவது வால்மீகி வடமொழியிலே கொடுத்த வால்மீகி ராமாயணம். வால்மீகிக்கு அடுத்து தமிழிலே கொடுக்கப்பட்டதுதான் கம்பனுடைய ராமாயணம். அவனுக்கு பின்னாலேதான் துளசிதாசர் ராமாயணத்திலே இருந்து எழுத்தச்சன் வரையில். வால்மீகி எந்த வடமொழியில் ராமாயணத்தை கொடுத்தானோ அந்த வடமொழியிலேயே பவபூதி எழுதியது உத்தரராம சரிதம். நண்பர்களே, அதற்கு பிறகு நீங்கள் யோசித்தால் இந்தி மொழியில் இருப்பது துளசிதாசர் எழுதிய ராமச்சரித மானஸ், மலையாளத்திலே இருப்பது எழுத்தச்சன் கொடுத்த ராமாயணம், கன்னடத்திலே இருப்பது பம்பா ராமாயணம், அபினவ பம்பா என்பவர் எழுதிய பம்பா ராமாயணம். இவற்றையெல்லாம் விட ரொம்ப முந்தியது பௌத்த ராமாயணம், ஜைன ராமாயணம். ஒவ்வொரு ராமாயணத்திலும் ஒவ்வொரு கதை உண்டு. முதலில் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ராமாயணமும் ஒரு கதை சொல்வது கிடையாது. பௌத்த ராமாயணத்தை நீங்கள் படித்து பார்த்தால் வியந்து போவீர்கள். பௌத்த ராமாயணத்தில் ராமனுடைய மனைவிதான் சீதை. ஆனால் ராமனும் சீதையும் உடன் பிறந்தவர்கள். ராமனும் சீதையும் உடன் பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இருந்ததாக பௌத்த ராமாயணம் பேசுகிறது. ஏன்? பௌத்தர்கள், புத்தன் சாக்கிய இனத்தை சேர்ந்தவன். சாக்கிய குலத்தில் அண்ணன் தங்கை மணமுடிப்பதுதான் வழக்கம். எனவே சாக்கிய குலம் சார்ந்த சித்தார்த்தன் புத்தனானான். புத்தனை மையமாக வைத்து உருவெடுத்த பௌத்தம் ராமாயணத்தை உருவாக்குகிற பொழுது ராமனையும் சீதையையும் உடன் பிறந்தவர்களாக சொல்லி கணவன் மனைவியாக காட்டுகிறது. அந்த ராமாயணத்தை இன்றைக்கு நீங்கள் படிக்க முடியுமா? ராமனுடைய சிறப்பே என்ன? ஆற்ற முடியாத சோகத்தோடு அசோகவனத்தில் அழுத கண்ணீரை சுமந்தபடி சீதை இருந்தாலே, அந்த சீதை எப்பொழுது ராமனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறாள். யாருக்கும் வாய்க்காத ஒரு கணவன் தனக்கு வாய்த்தான் என்ற பெருமிதத்தோடு சிந்திக்கிற பொழுது மலரும் நினைவுகளாக அவளுடைய உள்ளத்திற்குள்ளே அலை புரண்டன. அப்பொழுது சீதை சிந்திக்கிறாள், இந்த ராமனுடைய சிறப்பு என்ன? இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் கொடுத்தவன் அவன். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன். பல பேர் கரத்தாலே தொடாமல் இருப்பான். ஆனால் உள்ளத்தாலே பல பெண்களை தழுவிக் கொண்டிருப்பான். காரணம் வேறொன்றுமில்லை, சமூக அச்சம். ரெண்டு அச்சங்கள் தான் உண்டு. ஒன்று சோசியல் ஃபியர், இன்னொன்று மாரல் ஃபியர். சமூக அச்சம் என்பது ஒன்று, தார்மீக அச்சம் என்பது ஒன்று. இன்றைக்கு ரெண்டு அச்சமும் நம்மிடம் கிடையாது. சமூக அச்சம் என்பது என்ன? எனக்கு எல்லா தவறுகளும் செய்வதற்கு ஆசைதான். ஆனால் அதே நேரத்தில் நான் மானமிழந்து விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. என்னை இந்த சமூகம் இழிவாக கருதிவிடக் கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காகவே தவறுகளை செய்ய வேண்டும் என்று உள்ளம் விரும்பினாலும் அதை அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ளேயே வைத்து நல்லவனாக நடித்துக் கொண்டிருக்கிறானே, அவனை அப்படி வைத்திருப்பது சமூக அச்சம். நம்மில் பல பேர் ஒழுக்கமாக இருப்பதே சமூக அச்சம் கருதித்தான். ஏன் தெரியுமா? நாம் பொதுவாக நமக்கென்று வாழ்வதே கிடையாது. நாம் நமக்காகவா வாழ்வோம்? நாம் எப்பொழுதும் அடுத்தவனுக்காகத்தான் வாழ்கிறோம். அவன் கார் வைத்திருக்கிறான் என்றால் அது என்ன கார் என்று பார்த்து விட்டுத்தான் நான் ஒரு கார் வாங்குவேன். அவன் ஒரு வீடு கட்டி இருக்கிறான் என்றால் அந்த வீடு எவ்வளவு பரப்பில் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை விட 6 சதுர அடி அதிகமாக இருந்தால்தான் என் பெருமை சிறக்கும் என்று கருதி நான் ஒரு வீடு கட்டுவேன். நான் ஆடை உடுத்துவது,
நான் கார் வாங்குவது, நான் தோட்டம் போடுவது, நான் எதை செய்தாலும் இந்த சமுதாயத்தில் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்காகவா என்றால் இல்லை, ஊருக்காக, மற்றவர்களுக்காக. அதுதான் மனித வாழ்க்கையாகிவிட்ட பொழுது சமூக அச்சத்திற்காகத்தான் பல பேர் ஒழுக்கமாக இருந்தார். முன்பெல்லாம் குடிப்பவனையே நீங்கள் பொது இடங்களில் பார்க்க முடியாது, தெரியுமா? நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது ஒரு திருமண நிகழ்ச்சியிலோ, ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியிலோ, வேறு எந்த பொது நிகழ்ச்சியிலோ ஒருவன் குடித்து விட்டு வருவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம், குடித்து விட்டு ஒருவன் வந்தால் அவனை விலங்கை விட கேவலமாக அந்த சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். அதனால் சமூகத்தின் மீது இருக்கிற அச்சம் அவனை உள்ளே குடிக்க வைத்ததே தவிர வெளியே குடிக்க வைக்கவில்லை. இப்பொழுது எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் குடிக்கிறான். ஏன்? அரசு அதைத்தானே நடத்துகிறது. நண்பர்களே, உலகத்தில் என்ன கொடுமை என்றால், அரசு கல்வியை கொடுக்க வேண்டும், சாராயத்தை தனிப்பட்டவன் விற்க வேண்டும். இதுதான் எல்லா நாடுகளிலும் உள்ள மரபு. ஆனால் இங்கே சாராயத்தை அரசு கொடுக்கிறது, கல்வியை தனியார் கொடுக்கிறது. திரும்ப 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 மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முயன்றன. மாரல் ஃபியர், தார்மீக அச்சம். நண்பர்களை, எவனாவது பார்த்து விடுவானோ என்று பயந்து ஒழுக்கமாக இருப்பது என்பது உயர்வல்ல. ஒரு அத்துவான காட்டில் நான் மட்டும் இருக்கிறேன். உலகத்தின் பேரழகு முழுவதையும் ஒன்றாக கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை கரம் பிடித்து என்னுடைய சிற்றின்ப சுகத்தை நான் அனுபவித்து விட்டால் அதை பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்ற ஒரு நிலையில், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு சூழலில் நானும் அந்த பெண்ணும் இருக்கிற நிலையில் கூட அந்த பெண்ணை தொடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ற உணர்வோடு அவளை தாயாக பார்க்கிற மனம் எனக்கு இருந்து அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தால் அதுதான் தார்மீக அச்சம். அது தார்மீகம். அவள் என்னை சார்ந்தவள் அல்ல. நான் இன்புறுவதற்காக இறைவனால் அவள் என் படைக்கப்பட்டவள் இல்லை. எனக்கென்று ஒரு மனைவி இருக்கிறாள். என் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நான் சமூகத்தில் யாரும் பார்க்காத வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அனுபவித்தாலும் உலகத்திற்கு தெரிந்து விடாது என்ற நிலையிலே கூட நான் அவளை தழுவாமல் இருந்தால் என்னை அப்படி செய்ய வைப்பது தார்மீக அச்சம். அந்த தார்மீக அச்சம்தான் ராமாயணத்தின் உச்சம். திருமணம் என்பது ஒரு விலங்கு, அது ஒரு பந்தம். அது உன்னை என்னிடம் அடிமையாக்கும், என்னை உன்னிடம் அடிமையாக்கும். வேண்டாம். விரும்புகிற பொழுது இணையலாம், வேண்டாத போது விலகலாம். இதற்கு உனக்கும் எனக்கும் உடன்பாடு என்றால் விரும்புகிறவரை சேர்ந்திருப்போம், கசக்கும் போது பிரிந்து விடுவோம் என்றால் விலங்கு அதைத்தானடா இன்று வரை செய்து கொண்டிருக்கிறது. அது விரும்புகிற போது சேருகிறது, வேண்டாத போது விலகுகிறது. அதைத்தான் நீயும் செய்வது என்றால் விலங்குக்கும் உனக்கும் எங்கே வித்தியாசம்? இந்த பண்பாடுகளை பாதுகாப்பதுதான் ராமாயணம். எனவே கம்பன் பார்க்கிறான், இந்த காப்பியத்தை வைத்துக் கொண்டு என்னென்ன செய்யலாம். ஏன் இந்த ராமாயணம் அவனுக்கு பிடித்தது? நண்பர்களே, தமிழச் சாதி அவனுடைய கண் முன்னாலேயே சரிந்து போனதை அவன் பார்த்தான். சரிந்து போனதை பார்த்தான். சேரன் ஆண்டான், சோழன் ஆண்டான், பாண்டியன் ஆண்டான். வீரம் செறிந்த விளைநிலம் தான் இது. கடாரம் கொண்டவர்களை எல்லாம் கண்டதுதான் இந்த மண். இமயத்திலே போய் லட்சனை பொறித்தவர்கள் தான் நாம். ஆனால் இந்த வீரம் செறிந்த தமிழன் என்ன ஆனான் என்று பார்த்தான். முழுக்க முழுக்க புலன் நுகர்வில் ஈடுபட்டு தன்னை அவன் அழித்துக் கொள்வதை பார்க்கிறான். புலன் நுகர் இன்றைக்கு இளைஞரிடம் அதுதானே இருக்கிறது. அதனால்தான் நண்பர்களை நீங்கள் யோசிக்க வேண்டும். கம்பன் இந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதற்காக மட்டும் இதை எழுதவில்லை. கம்பன் பார்த்தான்,
வள்ளுவன் கொடுத்தான். அறத்துப்பால் கொடுத்தான், பொருட்பால் கொடுத்தான், காமத்துப்பால் கொடுத்தான். நண்பர்களே, அறத்துப்பால் எதற்கு, பொருட்பால் எதற்கு, காமத்துப்பால் எதற்கு? தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதுதான் அறத்துப்பால். தனி மனிதன் மட்டும் ஒழுக்கமாக இருந்தால் போதாது, சமுதாய ஒழுக்கம் தேவை. சமுதாய ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்குத்தான் பொருட்பால். காதலர் ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் காமத்துப்பால். ஒழுக்கம்தான் முக்கியம். ஆனால் இந்த வள்ளுவனை எவனும் திரும்பி பார்க்கவில்லை. இன்றைக்கும் நான் பல இடங்களில் சொல்கிறேன், வள்ளுவனை பற்றி பேசுகிறவர்களே வள்ளுவன் சொன்னபடி வாழ்வது கிடையாது. பேசுவார். வள்ளுவன் என்ன சொன்னான் தெரியுமா? முதலில் உனக்கு தெரிகிறதா? நீ ஊருக்கு சொல்ல புறப்படுவதற்கு முன்பு உனக்கு தெரிகிறதா? வள்ளுவன் என்ன சொல்கிறான்? பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று பேசினானே. இன்றைக்கு சமூக வீதிகளில் பொது வாழ்வு நடத்துவதற்கு வந்திருக்கக்கூடிய மனிதர்களில் எத்தனை பேர் இந்த பேராண்மை மிக்கவர்கள்? வள்ளுவனை நாம் என்ன செய்கிறோம்? இலக்கிய மேடையில் அவனுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறோமே தவிர நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வள்ளுவனுக்கு இடமே கிடையாது. கம்பராமாயணம் நண்பர்களே வள்ளுவனுடைய இலக்கணத்திற்கு வரையப்பட்ட இலக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வள்ளுவன் நேரிடையாக சொன்ன ஒரு கருத்துக்கு அழகு பூட்டி அணிகலன்கள் செய்து கவருகிறார் போல் உங்களிடம் பார்ப்பதற்கு கொண்டு வந்து படைத்தான் கம்பன். அந்த வள்ளுவனுடைய வாழ்க்கை விழுமங்களைத்தான் கம்பன் கொடுப்பதற்கு பார்க்கிறான். அதற்கு சரியான ஒரு பாத்திரம், கதை எங்கே இருக்கிறது என்று தேடுகிறான். ராமாயணம் அவனுக்கு சிக்கென கிடைத்தது. சிறைப்படுத்தினான் அவன். ராமாயணம் எப்படிப்பட்டது நீங்கள் யோசித்து பாருங்கள். போன வாரம் குமுதத்திலும் ஆனந்த விடலும் ஒரு கதை வந்தால் இந்த வாரம் நாம் படித்த பிறகு மறந்து விடுகிறோமே. 2000 ஆண்டுகளாக ராமாயணம் மகாபாரதமும் இந்த மண்ணில் பேசப்படுகின்றன. நான் வார்த்தைகளை பார்த்துத்தான் பயன்படுத்துவேன். 2000 ஆண்டுகளாக ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மண்ணில் பேசப்படுகின்றன. பேச மட்டும்தான் படுகிறது. நண்பர்களே, 2000 ஆண்டு காலமாக ஊறி கிடக்கிற இந்த உணர்வு என் உதிரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்து கரைந்திருந்தால் பிறன்மனை நோக்காமல் இருப்பது தானடா சிறப்பு என்று சொன்ன ராமாயணத்தின்படி நான் வாழ மாட்டேனா? ஒரு நாளாவது காலையில் கண் விழித்து பத்திரிகையை பிரித்தால் இவன் மனைவி அங்கே ஓடினாள், அவள் கணவன் இங்கே ஓடினான், இவளை தலையை வெட்டி தலையை கொண்டு வந்து காவல் நிலையத்திலே அவன் வைத்தான். இதைத்தானே அன்றாடம் படிக்கிறோம். கள்ள உறவுகள் தானே இன்றைக்கு பல்கி பெருகிவிட்டன. ஏன்? வாழ்க்கை ஒழுக்கம் பறி போய்விட்டது. அப்படியானால் ராமாயணம் நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள்? வெறும் பொழுது போவதற்கா? 2000 வருடங்களாக மகாபாரதம் கேட்கிறீர்களே. அண்ணன் தம்பிக்கு இடையே சொத்து தகராறு வந்தால் அழிவுதானடா நிச்சயம், ரத்த ஆறு தானடா ஓடும் என்பதை சொல்வதுதானே மகாபாரதம். படித்த பிறகும் வரப்பு தகராறில் அண்ணனும் தம்பியும் தானே வழக்கு மன்றத்தில் போய் நிற்கிறான். இதைத்தான் தாயுமானவர் சொன்னார். ரொம்ப அற்புதமானது. வாசக ஞானத்தால் வருமோ சுகம்? வராது. வாசக ஞானத்தால் வராது. படிப்பதனால் ஞானம் வராது. படித்ததை உள்ளுக்குள் கொண்டு போய் வைத்து யோசித்து அதன்படி வாழ பழக வேண்டும். இங்கே ராமாயணத்தை இவன் எடுத்திருப்பதன் நோக்கம், ரகசியத்தை அவன் பூடகமாக ஒன்றும் சொல்லவில்லை. முதல் பாட்டிலேயே சொல்கிறான். ராமாயணத்தின் ரகசியம் முதல் பாட்டிலே 12000 பாடல்களை பாடியவன் கம்பன். முதல் கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் எல்லாம் வால்மீகியில் கிடையாது. கம்பன் தான் கடவுள் வாழ்த்து பாடுகிறான். முதலில் அதை யோசியுங்கள். வால்மீகி ராமாயணத்தில் கடவுள் வாழ்த்தே கிடையாது. நாரத முனிவர் வருகிறார், வால்மீகியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வால்மீகி கேட்கிறார், உலகத்திலேயே
உத்தமமான குணங்கள் உடைய ஒரு புருஷன் யாராவது இருக்கிறானா? குறையே இல்லாமல் நிறைகள் மட்டுமே நிறைந்த ஒரு மனிதன் இந்த மண்ணுலகில் வாழ முடியுமா? அப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா என்று ராமன் பற்றி தெரியாது. ஆனால் இவன் கேட்டான். கேட்ட பொழுது வால்மீகியிடம் இருக்கிறான். அவன்தான் புருஷர்களில் உத்தமன், புருஷோத்தமன் ராமன் என்று ராமனுடைய கதையை நாரதன் வான்மீகிக்கு சொல்வதாக வான்மீகம் தொடங்குகிறது. அங்கே கடவுள் வாழ்த்து கிடையாது. ஆனால் கம்பன் ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறான். கடவுள் வாழ்த்தே பாருங்கள். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவர் யார்? நீங்கள் இந்துவாக இருந்தால், இந்துவிலும் சைவனாக இருந்தால் சிவன் என்று சிந்தியுங்கள். வைணவனாக இருந்தால் திருமால் என்று சிந்தியுங்கள். கிறிஸ்துவராக இருந்தால் தேவன் என்று சிந்தியுங்கள். இஸ்லாமியராக இருந்தால் அல்லாஹ் என்று போற்றுங்கள். எந்த மதம் சார்ந்தவனுக்கும் பொதுவாகத்தான் ஒரு கடவுளை கடவுள் வாழ்த்திலேயே முதலில் கொடுக்கிறான் கம்பன். சமய நல்லிணக்கம். நீங்கள் 12,000 பாடல்களில் அங்கும் இங்கும் தேட வேண்டியதில்லை. முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து தருவதன் நோக்கமே சமய நல்லிணக்கம். பிறகு அவையடக்கம் பேசுகிறான். ஒரு திறமையும் இல்லாதவன் எல்லா திறமைகளும் இருப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிற மண் இது. ஒரு திறமையும் இருக்காது. ஆனால் உலகமே என் காலடியின் கீழ் இருப்பது போல் பேசுவான். ஆனால் கம்பனுக்கு நிகரான கவிஞனே இல்லை. கலைமகளின் மொத்த வாழ்வின் வடிவம் அவன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. ஒரு ஆசையாலே சொல்ல வந்தேன் நான். வான்மீகி எழுதி கொடுத்த ராமாயணத்தை ஒரு ஆசையினாலே சொல்றேன். ஆனால் அந்த முயற்சி நிறைவேறுமா? அவன் சொல்கிறான், அது எப்படிப்பட்ட ஆசை? பார்க்கடல் முழுவதையும் ஒரு பூனை நக்கி நக்கி குடித்துவிட நினைப்பது போல் நான் வான்மீகி கொடுத்த ராமகாதையை தமிழில் தருவதற்கு முனைகிறேன் என்கிறார். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரில் தச்சரும் காய்வரோ. சின்னஞ்சிறு குழந்தை ஒரு கரித்துண்டு எடுத்து கோடு போட்டால் அதில் கூட ஒரு படம் இருப்பதாக பார்ப்பதுதான் பாசத்தின் பரிவு. எனவே குழந்தை போடுகிற கோடுகளாக இந்த படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவையடக்கம் பேசுகிறான். அதற்கு பிறகு முதலில் அவன் ஆற்று படலத்திற்கு வருகிறான். நண்பர்களே, ஒன்று யோசிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு காப்பியம் என்றால் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம் என்றெல்லாம் இருக்கும். வான்மீகி என்ன செய்தான்? இதுதான் கம்பன். இந்த கம்பராமாயணம் கேட்பதற்கு நண்பர்களே ஏதோ ஒரு சினிமா படம் பார்ப்பதற்கு வந்தது போல் வரக்கூடாது. கம்பன் என்ன செய்கிறான் என்று பார்க்க. நான் முதலிலே சொன்னேன், வான்மீகியை படித்து படித்துத்தான் கம்பனிடம் வர வேண்டும். வான்மீகி என்ன செய்தான்? நான் இங்கே ஆற்றுப்படலத்தை கம்பன் ஆரம்பிப்பதற்கு நான் பார்க்கிறேன். உடனே வான்மீகியை எடுக்கிறேன். இவன் ஆற்றுப்படலம் சொல்கிறானா? அவன் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறான். ஒரு ஸ்லோகம் வான்மீகத்தில். கோசலம் என்கிற அழகிய அகன்ற வளம் மிக்க நாடு சரையூ நதிக்கரையில் இருந்தது. இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான் வான்மீகியில் நீங்கள் பார்க்க முடியும். வான்மீகியில் ஆற்றுப்படலம் கிடையாது, வான்மீகியில் நாட்டுப்படலம் கிடையாது. ஆனால் கம்பன் என்ன செய்கிறான்? கடவுள் வாழ்த்து பாடிவிட்டான், அவையடக்கம் சொல்லிவிட்டான், காப்பியத்தை தொடங்குகிறான். காப்பியத்தை தொடங்குகிற முதல் பாடல், முதல் கம்பனுடைய காவிய ஓவியம் என்ன தெரியுமா? ஆற்றுப்படலம் சொல். இந்த ஆறு எப்படிப்பட்டது? சரையு ஆறு. ஆற்றங்கரையில் அழகிய கோசல நாடு இருந்தது என்று ஒரு ஸ்லோகம் சொன்னான் வான்மீகி. கம்பன்
இந்த சரையு நதி பற்றி எழுதுகிற ஆற்று படலத்தில் மட்டும் 20 பாடல்களை பாடுகிறார். 20 பாடல்கள் பாடுகிறார். முதல் பாடலை ஒரு பாடலை சொல்லிவிட்டு நான் போனால் கூட போதும். ராமாயண ரகசியத்தை சொல்லிவிட்டேன். முதல் பாடல் அதை கூட சுப்பராயன் போகிற போக்கில் தொட்டார். முதல் பாடல் என்ன தெரியுமா? அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவான். நான் ஒரு ஆற்றினுடைய அழகு பற்றி பேசப் போகிறேன். அந்த ஆறு எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்வதற்கு முதல் பாடல் சொன்னார். என்ன சொன்னான்? இந்த ஆற்றின் பற்றி பேசுகிற பொழுது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள், முதலில் அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்கிறான் கம்பன். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும், குற்றங்களை மட்டுமே உருவாக்கக்கூடியதுதான் நம்முடைய 5 பொறிகளும். பாவச் செயல்களின் பாத்திரமாக மனிதன் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய 5 பொறிகள் தான். கண்ணே தெரியாமற் போனால் ஒரு அழகான பெண்ணை அறிய வாய்ப்பில்லையே. அழகான பெண் யார் என்று புரியாமல் போனால் அவளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எனவே 5 பொறிகளும் குற்றங்களை உருவாக்குவதற்காகத்தான் இறைவன் மனிதனுக்கு கொடுத்தான். அதனால் தான் அந்த 5 பொறிகளை வெல்வதுதான் பேராண்மை என்று அவை பேசுகிறாள். இங்கே சொன்னான் ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும். இந்த கோசல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய 5 பொறிகளும், 5 பொறிகளும் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பொறிகளும் குற்றம் இழைக்காது. இது தசரதன் ஆளுகிற பூமி, ராமன் பிறந்த பூமி, புண்ணிய பூமி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் குற்றம் இழைக்க கூடாது. குற்றம் என்பது என்னவென்றே தெரியாது. 5 பொறிகளும் தவறு செய்யாது. இவனுடைய மெய், வாய், கண், காது, மூக்கு ஒன்றும் தவறு செய்யாது. முதல் வரியில் சொன்னான் அல்லவா, அதோடு போக வேண்டியதானே கம்பன். அடுத்த வரி சொல்கிறான், அதுதான் கம்பன். அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும். 5 பொறிகளும் தவறு செய்யாது. கோசலத்தில் குறிப்பாக பெண்களுடைய கண்கள் இருக்கின்றனவே, காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பு. இந்த கண் எப்படிப்பட்டது? அம்பு. அது எப்படிப்பட்ட அம்பு? பூசலம். பூசலை உருவாக்கக்கூடிய அம்பு, குற்றங்களை உருவாக்கக்கூடிய அம்பு. இந்த கண் தவறே செய்யாது என்று அடுத்த வரியில் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக கண்ணை மட்டும் எடுத்து சொல்கிறானே. ஏன்? அதுதான் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்பது. நுனிப்புல் மேய்பவனுக்கு இவையெல்லாம் வராது. சோறு சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆவதற்கு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யோசிக்க யோசிக்கத்தான் ஒவ்வொன்றாய் புலப்படும். அவசர கதியில் படிப்பவனுக்கு கம்பன் கை கொடுக்க மாட்டான். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும், முதலில் 5 பொறிகளும் தவறிழைக்காது என்று சொன்னால் 5 பொறிகளில் கண்ணும் ஒன்றுதான். அடுத்து ஒரு வரி எதற்காக போட்டான்? இந்த பெண்களின் கண்கள் தவறே செய்யாது. காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம். நெறிக்கு புறம்பாக செல்லாது. அதற்கு சிவஞான முனிவர் அழகான ஒரு உரை எழுதுகிறார். நண்பர்களே, தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா? வியந்து வியந்து படித்தேன் நான். இந்த ஒரு வரிக்கு சிவஞான முனிவர் எழுதுகிறார், மக்களே, பொறிகள் 5 தான். 5 பொறிகளில் 4 பொறிகள் நின்று பற்றும் பொறிகள். கண் ஒன்றுதான் சென்று பற்றும் பொறி. மெய், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராவது வந்து என்னை தொட்டால் தான் தொடு உணர்ச்சி வரும். காது, இதுவே போய் கேட்காது.
யாராவது பாடினால், எங்காவது இசை வந்தால் அது காற்று சுமந்து வந்து காதுக்குள் கொடுத்தால் தான் காது கேட்கும், காது போகாது. வாய் உணவு வேண்டும், பசி எடுக்கிறது, வாயே போய் சாப்பிடுமா? கையில் எடுத்து வாயில் வைக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொன்றா யோசியுங்கள். மூக்கு சுவாசிப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறான் இறைவன். மூக்கு வெளியே போயா காற்று இழுத்து கொண்டு வருகிறது? காற்று உள்ளே போனால்தான் மூக்கு வாசல் திறக்கும். எனவே இந்த 4 பொறிகளும் இருந்த இடத்திலேயே இருந்து பற்றக்கூடியவை. அதனால் அவை நின்று பற்றும் பொறிகள். ஆனால் கண் இருக்கிறதே வசமானது. நான் இங்கே நிற்கிறேன் என்றால் என் பார்வையின் பரப்பு போகிற வரையெல்லாம் கண் சூழல், எதையோ பார்க்கும். இந்த கண் ஒன்றுதான் இருந்த இடத்திலே இருந்து சென்று பற்றுவது. மற்றவை அனைத்தும் நின்ற இடத்தில் நின்று பற்றுவது. கம்பன் சொல்கிறான், இருந்த இடத்திலிருந்து சென்று பற்றுகிற கண்ணே குற்றம் செய்யாது என்றால் நின்ற இடத்தில் இருக்கிற மற்ற பொறிகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் கம்பன். ஆக கம்பனுடைய முதல் பாடல் என்ன? அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா. நேர்மைக்கு மாறாக நெறிக்கு புறம்பாக கோசலத்தில் ஒரு உயிரும் செல்லாது ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை. முதல் பாடலை சொல்லிவிட்டான். சரி, அடுத்து இன்னைக்கு லிவிங் கல்ச்சர், லிவிங் டுகெதர் கல்ச்சர் என்று சொன்னேன் அல்லவா? நேரம் கருதி 6 காண்டங்கள் இருக்கின்றன. நான் மனிதர்களுக்குள்ளே ஒரு காட்சி, குரங்குகளுக்குள்ளே ஒரு காட்சி, அரக்கர்களுக்குள்ளே ஒரு காட்சி, 3 காட்சி மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். கம்பராமாயணம் முழுவதையும் படித்து கரைந்து போனால் ஆண்டு கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம். 3 காட்சிகளே உங்களுக்கு கம்பனை சரியாக காட்டும். ராமாயணத்தின் ரகசியம் தெளிவாக புரியும். முதல் காட்சி. கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும், உங்கள் அத்துணை பேருக்கும் ராமாயணம் தெரியும். கதை சொல்வது என் நோக்கம் அல்ல, நான் கதை சொல்லியும் அல்ல. ராமன் காட்டில் இருக்கிறான், சீதையும் காட்டில் இருக்கிறான், இலக்குவன் இவர்கள் இருவருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறான். பரதன் பாட்டனார் வீட்டுக்கு போயிருந்தான். பாட்டனார் வீட்டில் பரதன் இருக்கிற போதுதான் அரசியலில் கைகேயி சூழ்ச்சி செய்து சதுரங்க காயை மாற்றி போட்டாள். கைகேயிகள் அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரை என்றும் உண்டு. சதுரங்க காய்களை கைகேயிகளைப் போல யாரும் அவ்வளவு எளிதாக நகர்த்திவிட முடியாது. ஆனால் கைகேயி சதுரங்க காயை நகர்த்தினால் விளைவது துன்பம் தான். அரசியல் சதுரங்கத்தில் கைகேயி காயை நகர்த்தினால் என்ன நடந்தது? தசரதன் செத்தான். பரதன் வந்தான். வந்த பரதன் என்ன செய்தான்? தாயை போய் பார்த்தான். என்ன அயோத்தியே சோகமயமாக இருக்கிறது, அரண்மனையில் சிரிப்பவன் எவனும் இல்லை, அமங்கல காட்சிகளாகவே தெரிகின்றனவே, என்ன தாயே என்று கேட்டான். தாய் சொன்னாள், அதையெல்லாம் விடு, உன் தந்தை உனக்கு மகுடம் சூட்டுவதாக முடிவெடுத்து விட்டார். எனக்கு மகுடம்? இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், அண்ணன் எப்பொழுது சாவான், திண்ணை எப்பொழுது காலியாகும் இல்லையா? அண்ணன் இருக்கிற பொழுதே இவர் இன்று போவாரா, நாளை போவாரா என்று எத்தனையோ தம்பிமார்கள் காத்திருக்கிறார்கள். ஆக அண்ணன் எப்பொழுது சாவான், திண்ணை எப்பொழுது காலியாகும் என்று நினைக்கக்கூடிய நிலையில் இந்த தம்பி என்ன சொல்கிறான்? அண்ணன் அல்லவா மகுடம் தாங்க வேண்டியவன், அவன் இருக்க நான் எப்படி தாங்குவது என்று கேட்டான். பிறகு கைகேயி விளக்கம் கொடுத்தால் உங்களுக்கு தெரியும், அவன் காட்டிற்கு போய் ராமனை அழைத்து கொண்டு வருவது என்ற முடிவோடு வந்தான். நீள கதை சொல்லி பயனில்லை. வந்தான். வந்தவன், ராமனும் இலக்குவனும் இருக்கிறார்கள். தூரத்தில் பரிவாரம் புடை சூழ பரதன் வருவதை பார்த்துவிட்டு இலக்குவன் தனக்கே உரிய சினம் பொங்க சொல்கிறான்.
இந்த காட்டிலும் உன்னை நிம்மதியாய் இருக்க விடாமல் விரட்டி அடிப்பதற்காக அது ஈரமற்ற இருதயம் கொண்டவன் தம்பியாக பிறந்த பரதன் வருகிறானே, அவனை பார்த்து விடுகிறேன் ஒரு கை என்று சொன்னான். ராமன் சொன்னான், அவன் பரதனை முற்றாக அறிந்தவன். நீ நினைப்பது போல் பரதன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வருபவன் இல்லை, பொறு. குகன் போய் பார்க்கட்டும். குகன் போனான். குகன் கூட கோபத்தோடு தான் போனான். குகன் பாடுகிற அந்த பாடல் அற்புதமான பாடல், அவற்றையெல்லாம் சொல்ல நேரமில்லை, மிக அழகான பாடல்கள். அந்த குகன் போனான், பரதன் வந்தான். பரதன் குகனிடம் கேட்கிறான். ஒருவருக்கொருவர் அறிமுகம் எல்லாம் நடந்து முடிந்தது. பரதன் இப்பொழுது குகனிடம் கேட்டான், என் அண்ணன் எங்கே உறைந்தான்? இரவு பொழுது என் அண்ணன் எங்கே உறங்கினான்? எந்த இடத்தில் எப்படி அவன் உறங்கினான்? அவன் அரசரில் பிறந்தவன், அம்சதூளிகா பஞ்சத்திலே படுத்தவன். இது காடு, கல்லும் முள்ளும் நிரம்பி இருக்கிற இந்த கானகத்தில் என் அண்ணன் காகுத்தன் எங்கே எப்படி படுத்தான்? என் அண்ணி சீதை, அவளும் அரச குலத்திலே இருந்து வந்தவள், மலரினும் வெள்ளியவள், அவள் எங்கே படுத்து கண்ணுறங்கினாள்? இலக்குவன் எந்த நிலையிலே இருந்தான்? இதை நீ சொல்ல முடியுமா என்று பரதன் குகனிடம் கேட்கிறான். குகன் பரதனிடம் சொல்கிறான். நண்பர்களே, இதுவரை இந்த தமிழை நீங்கள் அனுபவிக்காமல் இருந்திருந்தால், திரும்ப திரும்ப பனியன், திரும்ப திரும்ப ஜவுளி, திரும்ப திரும்ப ஏற்றுமதி, திரும்ப திரும்ப இறக்குமதி என்றே இருந்தால் வாழ்வில் ருசியே இல்லாமல் போய்விடும் நண்பர்களே. வாழ்வு என்பது லைஃப் இஸ் a festival, you celebrate it என்றான் ஓஷோ. லைஃப் இஸ் a festival, ஒரு நொடியும் வாழ்க்கை கொண்டாட்டம், உற்சவம், கொண்டாடு. பணம் தேடுவதே வாழ்க்கை இல்லை. பிணமாகிற வரையில் பணம் தேடிக்கொண்டேதான் இருக்கிறோம். பல பேர் பணம் தேடுவதில் பாதியிலேயே பணமாகிவிடுகிறார். அதனால் சொல்கிறேன், இந்த நான் எனக்கு வேறு வேலை கிடையாது, அதனால் என்னிடம் பணம் கிடையாது. பணம் இல்லாததனால் நான் எவ்வளவு இன்பமாக இருக்கிறேன் என்று நீங்கள் பாருங்கள். கம்பெனி என்னால் படிக்க முடிகிறது, நேரம் இருக்கிறது, உங்களுக்கு நேரம் இல்லையே. எனக்கு வேறு வேலை இல்லாததனால் கம்பெனி படித்து கொஞ்சம் கொஞ்சம் இவன் எப்படிடா சொல்கிறான், இதை என்ன சொல்கிறான், இதற்குள்ளே என்ன இன்பம் இருக்கிறது? தேடி தேடி பார்ப்பது, தேடினால்தான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றான சாதாரண விஷயம் அல்ல. தேடினால் தான் கிடைக்கும், ஓடினால் கிடைக்காது, தேடினால் கிடைக்கும். இப்பொழுது நான் தேடுகிறேன் பாருங்கள். பரதன் குகனிடம் கேட்டான், ராமனும் சீதையும் எங்கே இரவு பொழுதை படுத்து கழித்தார்கள்? இலக்குவன் எப்படி இருந்தான் சொல். இப்பொழுது குகன் சொல்கிறான், இதோ இந்த இடத்தில் இந்த பருக்கை கல்லின் மீது தர்ப்ப புல்லை விரித்து இதன் மீதுதான் ராமனும் சீதையும் படுத்திருந்தார்கள். எந்த விலங்காவது அவர்களுக்கு தீமையை தந்துவிடுமோ என்று அஞ்சி கையில் வில்லோடு இரவு முழுவதும் கண்ணுறங்காமல் இலக்குவன் காத்து நின்றான். இதுதான் செய்தி நண்பர்களே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கு மூலம், அவ்வளவுதான். இதை கம்பன் எப்படி சொல்கிறான், அதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கம்பன் இந்த இடத்தை பாடுகிறான். பரதன் இருந்தானா, அவன் கேட்டானா, குகன் சொன்னானா, இவையெல்லாம் நமக்கு வேண்டாம். ராமன் வாழ்ந்தானா இல்லையா வேண்டாம். ஆனால் எங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, பாலை பசுவிடம் பெற வேண்டியவன் காம்பை வருட வேண்டுமே தவிர கொம்பை வருடக்கூடாது. கொம்பை வருடினால் பால் கிடைக்காது, காம்பை வருடினால் தான் பால் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல பேர் கொம்பை வருடி பார்த்தார், அதனால் அவர்களுக்கு கம்பன் சரியாக தெரியவில்லை. என்னடா இது, கொம்பை நாள் முழுவதும் வருடி கொண்டிருந்தாலும் பால் வரவில்லையே, இதை கொன்று விடு என்ற முடிவெடுத்து எரிக்க சொன்னார். பால் கொம்பில் வராது, காம்பில் தான் வரும்.
இப்பொழுது அந்த காம்பை கொஞ்சம் வருடி பாருங்கள். கம்பன் கொடுக்கிற சுகம் எப்படிப்பட்ட அமுதத்தை தருகிறான் என்ன என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது கம்பன் பாடல் சொல்கிறான். குகன் சொல்வதாக பாடல். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையினோடும் வெய்துயிர்ப்போடும் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிக இலக்குவன் நின்றான் என்பதை சொல்கிறான். இந்த 4 வரியில் 3 வரியை விட்டு விடுங்கள். முதல் வரி மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் வரி அதுதான் கம்பன், அதுதான் ராமாயணம், அதுதான் ராமாயணத்தின் ரகசியம். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. ராமனும் சீதையும் படுத்திருந்தார்கள். இதோ இந்த இடத்தில் தான் படுத்திருந்தார்கள் சொல்கிறான். சொல்லும்போது என்ன சொன்னான்? ராமனை பற்றி சொல்லுகிற பொழுது குகன் 5 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் 5 வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஏனென்றால் அந்த ராமனை தன்னுடைய கடவுளாய், தன்னுடைய நாயகனாய் நெஞ்சிலே வைத்து காதல் கொண்டவன். வாலி அரசு கட்டிலில் இருக்கிறான். வாலியினுடைய தம்பி சுக்ரீவன் கதை உங்களுக்கு தெரியும். வாலி ஒரு அசுரனோடு போரிடுவதற்கு ஒரு குகைக்குள்ளே போனான். போனவன் திரும்பி வரவில்லை. அவனை அந்த அசுரன் கொன்று விட்டான் என்று கருதி அந்த குகையை ஒரு பெரிய பாறை வைத்து சுக்ரீவன் மூடிவிடுகிறான். அண்ணன் இல்லாத அரச நாற்காலி காலியாக இருக்கக்கூடாது என்று கருதி இவன் போய் அதில் உட்கார்ந்து விடுகிறான். குகைக்குள்ளே போனவன் எதிரியை கொன்றுவிட்டு வெளியே வந்து பார்த்தால் குகை மூடி கிடக்கிறது. ஆற்றல் மிக்க வாலி அந்த பாறையை அசைத்து தள்ளிவிட்டு வந்து பார்த்தால் அரச நாற்காலியில் தம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சினம் பொங்கியது வாலிக்கு. ஓங்கி அடித்தான். வாலியை எவனும் எதிர்த்து வெல்ல முடியாது என்றால் வாலியே தெளிவாக சொல்கிறான். ஊதிய வரங்களும், அவன் ஏராளமான தவம் செய்து வரம் பெற்றவன். ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும். எவன் என்னை எதிர்த்து நின்றாலும் அவனுடைய ஆற்றலில் பாதி எனக்கு வந்துவிடும். ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னது என்பதால் பகைப்பது எங்கன. எவன் என்னை பகைக்க முடியும் என்றவன். எனவே வந்தான், ஓங்கி அறைந்தான். சுக்ரீவன் ஓடி போனான். இரலைமலை குன்று என்ற இடத்திலே போய் நின்று விடுகிறான். சாபம் கருதி வாலி அந்த இடத்தில் மட்டும்தான் வர முடியாது. எனவே அந்த இரலைமலை குன்றில் போய் சுக்ரீவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்கிறான். இது கதை. ராமன் சீதையை பறிகொடுத்தான். ராவணனிடம் தேடிக்கொண்டு வருகிறான். வந்தவன் சுக்ரீவனை சந்திக்கிறான். சுக்ரீவன் வீட்டிலே விருந்து வைக்கிறான். பொதுவாகவே நம் வீட்டில் விருந்து வைத்தால் உணவு யார் பரிமாறுவார்கள்? இப்பொழுதும் நம்முடைய மனைவியை விட்டுத்தான் பரிமாற செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதுதான் இந்த மண்ணுக்குரிய பண்பாடு. மனைவிதான் பரிமாறுவாள். இங்கே ராமன் உட்கார்ந்தான், இலக்குவன் உட்கார்ந்தான், அனுமன் நின்று கொண்டிருக்கிறான், சுக்ரீவன் நிற்கிறான். சுக்ரீவனுடைய மனைவி வந்து பரிமாறுவாள் என்று ராமன் பார்க்கிறான். மனைவி வரவில்லை. சுக்ரீவனுடைய மனைவியின் பெயர் உருமை. உருமை வரவில்லை. சுக்ரீவனே பரிமாறுகிறான். உடனே ராமன் பார்த்தான். அற்புதமான இடம். அதுதான் சோகம். அவன் சொல்கிறான், பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும். அந்த உம்மில் தானடா இருக்கிறது. பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும். நான் தான் பிரிந்து அவளை அடையும் இடம் தெரியாமல் தேடி தவித்து வருகிறேன் என்றால் எனக்கு விருந்து தருகிற நீயும் உன் மனைவியை பிரிந்திருக்கிறாயா? இதுதான் சமயம் என்று அனுமன் பார்த்தான். ஆமாம் ஐயனே, என்ன கொடுமை தெரியுமா? இவனுடைய மனைவி உருமையை இந்த வாலி அபகரித்துக் கொண்டான் என்றான். ஆட்சி அவனுடையது. ஆட்சியை திரும்ப எடுத்துக்கொண்டால் சரி. ஆனால்
தன்னுடைய மனைவி தாரை இருக்கிற பொழுதே தம்பியின் மனைவி உருமையை அவன் கவர்ந்து கொள்கிறான். எனவே உருமையை அவன் கவர்ந்து கொண்டான் என்று சொன்னான். இது போதாதா ராமனுக்கு? அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான். இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்று பைபிளில் ஒரு அழகான வாசகம் உண்டு. ஒரு மனைவியை பிரிந்து தவிப்பவனுக்கு தான் இன்னொருவன் மனைவியை பிரிந்து தவிப்பது எப்படி இருக்கும் என்று புரியும். புரிந்ததவனுக்கு உடனே சொன்னான். அங்கே ராமனுடைய பாத்திரத்தின் பண்பே கூட கொஞ்சம் சிதைந்து விடுகிறது. உடனே சொல்கிறான், வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உனக்கு உற்றவர் எனக்கும் உற்றார். என்ன வார்த்தை பாருங்கள். சுக்ரீவா, உனக்கும் எனக்கும் இப்பொழுது நட்பு வந்து விட்டது. இனி என்ன தெரியுமா? வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். உனக்கு ஒரு பகைவன் என்றால் அவன் எனக்கும் பகைவன். அங்கே நட்பின் இலக்கணம் எனக்கு புரிகிறது. அடுத்து ஒன்று சொல்கிறான், தீயரே எனினும் உனக்கு உற்றார் எனக்கும் உற்றார். தவறானவனாகவே இருந்தாலும் கூட அவன் உனக்கு எதிரி என்றால் எனக்கும் எதிரிதான் என்று ராமன் பேசுகிறான். பிறகு அவனே சொன்னான், உலகம் ஏழினோடு ஏழும் வந்து இந்த வாலியை காப்பாற்றுவதற்கு முயலும் என்று வைத்துக் கொண்டாலும் நீ கவலைப்படாதே, தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன், புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்றான். இங்கே ராமன் செய்வது தவறு. ராமன் என்ன செய்ய வேண்டும்? அரசுரிமை வாலியுடையது. மனு நீதிப்படி மூத்தவனுக்குத்தான் அரசு. எனவே அரசுரிமையை திரும்ப உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் ராமன் சொல்லக்கூடாது. ராமன் சொல்கிறான். அதனால்தான் பின்னாலே வாலி அம்பு பட்டு சாகர பொழுது பேசுகிறானே, அது என்ன சாதாரண இலக்கியமா? வாலிவதை படலத்திற்கு நிகராக உலகத்தில் ஒரு இலக்கியமும் கிடையாது. நீ தவறு செய்து விட்டாயடா நீ ராமா, மறைந்திருந்து அம்பெய்து என்னை நீ சாகடிக்க முயன்றிருக்கிறாய். என்னுடைய அரசு உரிமையை பறித்து என் தம்பிக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறாயே, நீ இப்படி ஏன் தவறு செய்தாய்? ரொம்ப அழகாக சொன்னான், தேவியை பிரிந்ததாலே சிந்தனை திகைத்தாய் போலும். சரியாகத்தான் நீ சிந்திக்கக்கூடியவன், ஆனாலும் உன் மனைவியை பறிகொடுத்து விட்டதனால் you have lost your mental balance. மனச்சமநிலை போய்விட்டது. அதனால் நீ தவறு மேல் தவறு செய்திருக்கிறாய் என்கிறான். இவன் சொன்னான், தாரத்தை நான் தருவேன் என்று சொல்லலாம், தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன். சரி, போய் அங்க நின்றார். வாலியை போய் இருக்கிற இடத்தில் போய் வலிந்து யுத்தத்திற்கு சுக்ரீவன் அழைக்கிறான். வாலியின் மனைவி தாரை இருக்கிறாள். அதிலும் கம்பன் காட்டுகிற தாரை காலில் விழுந்து நாம் வணங்க வேண்டும். வான்மீகியின் தாரை வேறு, கம்பன் தாரை வேறு. உடனே இவன் சுக்ரீவன் வந்து வா போருக்கு என்று அழைக்கிற பொழுது நம் நிழலை பார்த்தாலே ஓடி ஒளியக்கூடிய இந்த பயல் நம் வீட்டு வாசலிலே வந்து நின்று தோள் தட்டி வா என்று அழைக்கிறானே. உடனே புறப்பட்டான். தாரை தடுக்கிறாள். பெண் மதி சாதாரணம் இல்லை நண்பர்களே. பெண் மதி என்பது சிறுமதி என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் சிறுமதி உள்ளவன். பெண் புத்தி பின் புத்தி என்பார். கேட்டால் முதலில் ஒன்றை சொல்லிவிட்டு விளைவுகளை அனுபவிப்பது பின்னாலே. எனவே பெண்ணின் பேச்சை கேட்காதே என்பான். அது அல்ல பொருள். பெண் புத்தி பின் புத்தி என்றால் பின்னாலே வரக்கூடியதை முன்னாலே சிந்தித்து சொல்லக்கூடியவள் தான் பெண். அதனால்தான் பல பேர் வீட்டில் பெண் என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே கேட்டு வாழ பழகி இருக்கிறாள். இங்கே தாரை தடுத்தாள். தடுத்து விட்டு சொன்னாள், அரச, ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன்
உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினார். எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. I have received a message. எனக்கு கிடைத்த செய்தி என்ன தெரியுமா? உன்னை பார்த்தாலே பயந்து ஓடுபவன் வாசலில் வந்து உன்னை வலிந்து அழைக்கிறானே, ஏன் தெரியுமா? அவனுக்கு இன்னுயிர் நட்பு அமைந்திருக்கிறது. அந்த நண்பனுடைய பெயர் ராமன். அந்த ராமன் உன்னை கொல்வதற்கு வந்திருக்கிறான் என்று துண்ணிய அன்பினர் சொல்லினர். உன் மீதும் என் மீதும் அதிகமான அன்பு வைத்தவர்கள் ரகசியமாக வந்து சொன்ன செய்தி, போகாதே போகாதே என் கனவா என்றாள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி, கூற்றும் என் பெயர் சொல்ல குலை. கூற்று, சாவு, மரணம். என் பெயரை கேட்டால் அதற்கு மரணம் வந்துவிடும். நீ கவலைப்படாது. வந்தவன் யார் என்று சொல்கிறாய்? ராமனா? பேதையே, பேதையே. பெண் என்பவள் பேதை என்பதனாலே தான் இப்படி சொல்கிறாய். அழகாக எழுதுகிறான் கம்பன் அங்கே. உழைத்த வல் வினைக்கு, உழைத்த இரு வல் வினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகத்திற்கு அறத்தின் வழியெல்லாம், அறத்தின் வழி எது என்று நல்வினை தீவினை செய்து சிரமப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்டுவதற்காகவே வந்தவனாம். இழைத்தவர்க்கு இயல்பல இயம்பி என் செய்தாய், பிழைத்தனை பாவி நீ பெண்மையால் என்றான். ராமன் மீது இப்படி ஒரு பழியை சொன்ன நீ, உன்னை உயிரோடு நான் விடுகிறேன் என்றால் நீ பெண்ணாக இருப்பதால் பிழைத்தாய். அவ்வளவு தூரம் ராமன் மீது வாலிக்கு அன்பு இருக்கிறது. அதைவிட இன்னொன்று சொன்னான். தம்பியர் அன்றி தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலதென எண்ணி ஏய்ந்தவன். யார் அவன்? தம்பியர் அன்றி தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலை. இந்த உலகத்தில் தம்பியைத்தான் உயிராக வைத்திருப்பவன் அவன். எம்பியும் யானும் உற்று இடை மறிக்கும் போரில் அம்பு விடுக்குமோ அருளின் ஆழியான். இந்த வார்த்தைகளை பார்க்கணும். தம்பிக்காகவே அரசை துறந்து விட்டு கானகம் வந்தவன், தம்பியை உயிராக நினைக்கக்கூடிய ராமன், தம்பிக்கும் அண்ணனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டையில் நடுவிலே வந்து அம்பெய்தி கொள்வானா? அதிலும் என்ன சொன்னான்? கருணையில் கடல் அவன், கருணை கடல் ஆழியான். கருணை கடலாகிய காகுத்தன் அந்த காரியம் செய்வானா? நீ பெண் என்பதால் பிழைத்தா என்று சொல்லிவிட்டு வந்தான். சண்டை நடக்கிறது. இலக்குவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இலக்குவன் சொன்னான், அண்ணா, இந்த சுக்ரீவனுக்கு போய் நீ உதவி செய்ய வந்தாது எனக்கு பிடிக்கவில்லை என்றான். ஏன் தம்பி என்றான். நீ அண்ணன், உன் மீது ஒரு சின்ன எறும்பு கூட வந்து தீமை செய்துவிடக் கூடாது என்பதற்காக நிழல் போல் தொடர்பவன் நான். நீ விட்டு விட்டு வந்த அரச நாற்காலியில் அமராமல் நீ வருகிற வரையில் உன்னுடைய பாதுகையை கொண்டு போய் அரச நாற்காலியில் வைத்து உட்கார்ந்து கொண்டிருப்பவன் பரதன். இப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை பார்த்தான். நாம் அண்ணனையே கொல்வதற்கு அயலானை வரவழைத்திருக்கிறானே, இவன் தம்பியா என்றான். உடனே ராமன் ஒரு லாஜிக் சொன்னான். பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? இவையெல்லாம் விலங்குகள். பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? மனித ஒழுக்கம் வேறு, குரங்கு ஒழுக்கம் வேறு என்று சொல்கிறான். பிறகு இவனே மாறி பேசுகிறான். அது வேறு கதை. சொன்னான். அம்பெடுத்து எய்தான். வாலி செத்தான். நேரம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாலி செத்தான். வாலி செத்த பிறகு சுக்ரீவன் ஆட்சிக்கு வருகிறான். நண்பர்களே, சுக்ரீவன் ராமனிடம் சொன்னான், உன்னுடைய கருணையால் அரசும் கிடைத்தது, மனைவியும் கிடைத்தாள். இதற்கு நான் நன்றி கடன் செய்ய வேண்டாமா? கார்காலம் வந்துவிட்டது, மழைக்காலம். 4 மாதம் பொறு. அதுவரை அரண்மனையில் என்னோடு வந்து இரு என்றான். நான் கானகத்தில் 14 ஆண்டுகள் இருப்பதாக வாக்களித்து விட்டு வந்தவன் வாக்கு தவற மாட்டேன். எனவே அரசர் வைகும் அரண்மனையில் வைகல் உள்ளேன்.
நான் இங்கே இருக்க மாட்டேன், கானகத்திலேயே இருக்கிறேன். 4 மாதம் கழிந்ததும் நீ வந்து உன்னுடைய படையோடு சென்று சீதை எங்கிருக்கிறாள் என்று கண்டெடுத்து சொல்லடா என்றான். சரி என்றான். நண்பர்களே, நாற்காலியில் உட்காருவதற்கு முன்பு 1000 வாக்குறுதி தரும். வந்து உட்கார்ந்து விட்டால் கொடுத்த வாக்குறுதி மறந்து போகும் என்பது இன்றல்ல, ராமாயண காலத்திலிருந்து தொடங்குகிறது. வந்து உட்கார்ந்தான். அந்த அரச நாற்காலி தந்த சுகம், வாக்குறுதி மறந்து போனான். வாக்குறுதி மறந்து விட்டான். இந்த இடத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாக்குறுதி மறந்தான். 4 மாதம் ஓடியது. மழைக்காலம் முடிந்தது. சீதையை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறான் ராமன். அவனோ ஒரு தாரையை கம்பன் ராமாயணத்தில் தாரை விதவையாகி விடுகிறாள். அது ஒரு அற்புதமான காட்சி. இங்கே தன்னுடைய மனைவி உருமையை மட்டுமல்லாமல் பல்வேறு பெண்மக்களோடு மதுவும் மாதரார் சுகமுமாக மயங்கி கிடக்கிறான் சுக்ரீவன். அவன் பார்த்தான். 4 மாதம் ஓடிவிட்டது. சுக்ரீவனிடமிருந்து செய்தி வரவில்லை. உடனே கோபம் வருகிறது காகுத்தனுக்கு. கோபமே வராத ராமன் முதலில் கோபப்படுகிறான். கோபத்தின் வடிவாகவே இருக்கக்கூடிய இலக்குவனை பார்த்து சொல்கிறான். இலக்குவனை பார்த்து சொன்னான், நன்றி கொன்று, வார்த்தையை பாருங்க, நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து பொய் உரைத்தவரை கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ. நன்றி கொன்றான், நட்பை மறந்தான். இப்படி பொய்யாய் வாழக்கூடியவனை கொன்றால் கூட பாவம் இல்லை. போய் அவனை பார், வாலியை கொன்ற அம்பு ராமன் கையில் தான் இருக்கிறது என்று நினைவூட்டி விட்டு வா என்றான். போதாதா இலக்குவனுக்கு? ஏற்கனவே குரங்கு ஆடும். குரங்கு கல்லை குடித்து விட்டால் இன்னும் ஆடும். கள் குடித்த குரங்கை தேள் கடித்து விட்டால் மேலும் ஆடும். தேள் கடித்த குரங்குக்குள் பேய் வந்து புகுந்து விட்டால் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் ஆடும். நம் மனம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் ஆடும். இங்கே இலக்குவனை இப்பொழுது நீ போய் வா, 2இல் 1 பார்த்து விடுவது என்று அண்ணனே சொல்லிவிட்ட பிறகு புறப்பட்டான். நண்பர்களே, இந்த ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் கேட்டுவிட்டு சென்றால் கூட போதும். சொல்லும் பொழுதே நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். வால்மீகி ராமாயணத்தில் வாலி இறக்கிறான். வாலி இறந்த பிறகு வாலியின் மனைவி தாரையை சுக்ரீவன் தன் மனைவியாக்கிக் கொள்கிறான். இந்த சுக்ரீவனுடைய மனைவி உருமையை வாலி கவர்ந்தான் என்பதுதான் இவனுடைய முதல் குற்றச்சாட்டு. இப்பொழுது வாலி இறந்த பிறகு அண்ணன் மனைவியை இவன் தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். இது வால்மீகி ராமாயணத்தில். முதலில் அதை சொல்லிவிட்டு இங்கே வருகிறேன். இப்பொழுது இலக்குவன் வருகிறான். கோபத்தோடு இலக்குவன் வருகிற செய்தி கிடைத்ததும் குரங்குகள் எல்லாம் ஓடி வந்து வாயிற் கதவை அடைக்கின்றன. பிறகு அவை அனைத்தும் அஞ்சி அலறி ஓடி இலக்குவன் வருகிறான் என்ற செய்தியை அரசனிடம் சுக்ரீவனிடம் சொல்ல செல்கிற பொழுது சுக்ரீவன் ஒரு பக்கத்தில் தாரையும் இன்னொரு பக்கத்தில் உருமையும் இருக்க இவன் மதுவருந்தி மயங்கி கிடக்கிறான். இந்த நிலையில் சாதாரண வீரர்களாக இருக்கக்கூடிய குரங்குகள் போய் அரசனுக்கு ஆலோசனை வழங்க முடியுமா? எனவே அவை திரும்பி வந்து வாலியின் மகனாக பிறந்த, தாரைக்கு மகனாக பிறந்த அங்கதனை அழைத்து நீ போய் சொல் என்றான். அங்கதன் போய் பார்த்தான். அங்கதன் போய் பார்த்து சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சொல்வது எதுவும் சுக்ரீவன் செவியில் விழவில்லை. அதற்கு பிறகு வழிமறித்தவ குரங்குகளை எல்லாம் எதிர்த்து முறியடித்து விட்டு கோபமாக இலக்குவன் உள்ளே நுழைகிறான். அந்த சத்தத்தில் இவனுடைய சித்தம் தெளிகிறது. சுக்ரீவனுடைய சித்தம் என்ன நடக்கிறது என்று அஞ்சி கேட்டான். உன்னை கொல்வதற்கு இலக்குவன் வருகிறான் என்றான். நீ ஓடிப்போய் அந்த புறத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வா என்று அங்கதனிடம் சொல்கிறான். இதற்குள் இலக்குவன் அந்த புறத்தின் வாசலிலேயே வந்து நின்று விடுகிறான். அந்த புறத்தின் வாசலிலேயே வந்து நின்று விட்டவனை அங்கதன் பார்த்தான். நாம் போய் ஒன்றும் சொல்ல முடியாது என்று தெரிந்தது. பிறகு வந்து மீண்டும் சுக்ரீவன் சொன்னான். சுக்ரீவன் என்ன செய்தான் தெரியுமா? தாரையை பார்த்து
நீதான் அறிவிற் சிறந்தவளாயிற்றே, நீ போய் அவனை அமைதிப்படுத்து என்றாள். ரெண்டு காட்சியை மட்டும் பாருங்கள். தாரை வந்தாள். தாரை சுக்ரீவனோடு பஞ்சனையில் படுத்திருந்த கோலத்திலே இருந்து விடுபட்டு வருகிறாள். எதிரே இலக்குவன் நிற்கிறான். இலக்குவனை தாரை வழிமறிக்கிறாள். வழிமறித்து பேசுகிறாள். இலக்குவன் யார் நம் முன்னாலே ஒரு பெண் பேசுவது என்று கொஞ்சம் தலை நிமிர்ந்து பார்க்கிறான். நண்பர்களே, பல்லாண்டு காலமாக மனைவியை பிரிந்து கிடப்பவன் இலக்குவன். நீங்கள் இலக்குவன் தன் மனைவியை அரண்மனையிலே விட்டு வந்தான். இலக்குவனுடைய மனைவியின் பெயர் கூட உங்களில் பலருக்கு தெரியாது. ஊர்மிளை. ஊர்மிளை அரண்மனையிலே இருக்கிறாள். ஆனால் அண்ணன் அண்ணியோடு இருக்கிறான். அண்ணனும் அண்ணியும் இன்புற்று இருப்பதற்கு இவன் வெளியே நின்று காவல் காத்துக் கொண்டிருப்பவன். பல்லாண்டு காலம் ஆயிற்று. இதுவரை அவன் மனைவியை சிந்திக்க கூட இல்லை. இப்பொழுது வந்தான். எதிரே ஒரு பெண் நிற்கிறாள். இவன் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தால் எதிரே தாரை நிற்கிறாள். எப்படி இருக்கிறாள் என்று வான்மீகி சொல்கிறான் தெரியுமா? பஞ்சனையிலிருந்து புறப்பட்டு வந்ததனால் நிலை குலைந்த ஆடை, காமத்தால் சிவப்பேறிய கண்கள், மது ஒழுகும் வாய். இந்த நிலையில் எதிரே ஒரு பெண் நிற்கிற பொழுது முதலாக பல்லாண்டுகளுக்கு பிறகு தாரையை பார்த்த இலக்குவனுக்கு தன் மனைவி ஊர்மிளையின் நினைவு வந்தது. இதுதான் வான்மீகம் காட்டுகிற ராமாயண காட்சி. கம்பன் பார்த்தான். ராவணனுக்கு ஒரு நீதி, வாலிக்கு ஒரு நீதி, சுக்ரீவனுக்கு ஒரு நீதி வான்மீகத்தில் இருக்கலாம், கம்பனில் கிடையாது. கம்பராமாயணத்தில் என்ன செய்தான் கம்பன்? வாலி இறந்த அடுத்த கணமே தாலியை இழக்கிறாள் தாரை. விதவையாகிவிட்டாள். அரச மாதாவாக இருக்கிறாள். அந்த தாரை இப்பொழுது இதே காட்சி. இலக்குவன் வந்தான். வாசலில் குரங்குகள் வழிமறித்தன. இலக்குவனை எதிர்க்க முடியாமல் அஞ்சி ஓடுகின்றன. அங்கதனிடம் போய் செய்தியை கொடுக்கின்றன. அங்கதன் உள்ளே ஓடினான். அங்கே பார்த்தால் தன்னுடைய மனைவி தாரையோடு அல்ல, உரிமையோடு மயங்கி கிடக்கிறான் சுக்ரீவன். அவனிடம் போய் செய்தியை சொன்னால் புரியவில்லை. அறிவிற் சிறந்த அனுமனிடம் தான் இதற்கு வழியை காண முடியும் என்று கருதி அனுமனிடம் ஓடுகிறான். அனுமனிடம் சொன்னான். அனுமன் அறிவிற் சிறந்தவன். அனுமன் பார்த்தான். கோபமே வடிவெடுத்து காலாக்கினியாக வரக்கூடிய இலக்குவனை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் நம்மில் யாருக்கும் கிடையாது. இந்த நேரத்தில் குரங்குகளின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், சுக்ரீவன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தாரையின் கையிலே தான் இருக்கிறது. நீ உன் தாரையை அழைத்துக் கொண்டு வா என்றான். தாரையை அழைத்துக் கொண்டு வந்தான். தாரை வந்தாள். கம்பன் இருந்தால் இப்பொழுது நெடுஞ்சான் கிடையாக நான் காலில் விடுவேன். முதலில் தாரை எப்படி வந்தால் இலக்குவன் பார்த்தான், அவன் மனைவியை எப்படி நினைத்தான் என்று வான்மீகத்தை சொன்னேன். இப்பொழுது தாரை வருகிறாள். இலக்குவன் கோபத்தோடு உள்ளே நுழைந்தான். வழிமறித்தவள் பெண் என்று அவனுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே தலை குனிந்து விடுகிறான். தலை குனிந்தான். தனு நெடுந்தரையில் ஊன்றி மாமியர் குழுவுக்கு நடுவே வெட்கத்தோடு ஒரு மருமகன் நின்றால் எப்படி நிற்பானோ அப்படி வெட்கத்தோடு தலை குனிந்து நிற்கிறான். இவள் பேசுகிறாள். தாரை பேசுகிறாள். அறிவிற் சிறந்த ராஜமாதா தாரை பேசுகிறாள். மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன். உய்ந்தனம் வினையும் தீர்ந்தேன். உறுதி வேறு இதனில் உண்டோ? தன் கணக்கில் ஐஸ் எடுத்து வைக்கிறாள். புகழ்ச்சிக்கு மயங்காதவன் எவனுமே இருக்க முடியாது. இங்கே இவள் என்ன சொல்கிறாள்? மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று உய்ந்தேன். இதைவிட உய்வு எங்களுக்கு என்ன? வினையும் தீர்ந்தேன். இதுவரை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ வினைகள் அத்தனையும் போய்விட்டன. உறுதி வேறு இதனின் உண்டு. இதைவிட பெரும் பேறு எங்களுக்கு எது இருக்க முடியும் என்றாள். யாரடா இவள்? இவ்வளவு இனிமையாக பேச தெரிந்தவள் யார்? பார்க்கலாமா என்று நினைக்கிறான். பேசியவள் பெண் என்பதனால் பண்பாடு தடுக்கிறது. மீண்டும் தலை தாழ்கிறான்.
அடுத்து அவள் சொன்னாள், ஐய ஆழி வேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றாள். இசையினும் இனிய சொல்லாள். கம்பன் கொடுக்கிற அட்ஜெக்டிவ். இசையை விட இனிமையாக சொன்னாலும் என்ன சொன்னாள்? ஒவ்வொருவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பக்கத்தை நீங்கள் தொட்டு விட்டால் விழுந்து விடுவான். இலக்குவனுக்கு ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? ராமனுடைய அடிமை நீ என்று எவனாவது சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். அதை விட பெரும் பேரு பாராட்டு விருது ஒன்றும் கிடையாது அவனுக்கு. இவள் சொல்கிறாள், ஆழி வேந்தன் அடி இணை பிரிகலாதாய். ராமனுடைய நிழலாய் தொடர்பவன் நீ, ஒரு நிமிடம் கூட அவனை விட்டு பிரியாதவனாயிற்றே, அப்படிப்பட்டவன் அவனை விட்டு பிரிந்து இங்கு வந்து நிற்கிறாயே ஏனப்பா என்றார். என் உள்ளமறிந்து, என் பண்பு தெரிந்து, என் பாசம் புரிந்து இப்படி பேசுபவள் யார் என்று மெல்ல நிமிர்ந்து பார்க்கிறான். கம்பன் சொல்கிறான், இறை முகம் எடுத்து நோக்கி. இறை என்றால் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல முகத்தை நிமிர்ந்தான். எதிரே தாரை நிற்கிறாள். வான்மீகியின் தாரை நிலை குலைந்த ஆடை, காமத்தால் சிவப்பேறிய கண்கள், மது ஒழிகிற வாய் நின்றாள். இங்கே தாரையை இலக்குவன் பார்க்கிறான். ஆர்கொலோ உரை செய்தார். இப்படியெல்லாம் பேசியது யார்? ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க. யார் இப்படி சொன்னது? என் தன்மையறிந்து சொன்னது யார் என்று மெல்ல நிமிர்ந்தானாம். அவனுக்குள்ளே அருள் சுரந்ததாம், சினம் தணிந்ததாம். ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க. பார்கோலாம் முகத்தினாலை, பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். நிமிர்ந்து பார்க்கிறான். தாரை விதவை கோலத்திலே நிற்கிறாள், வெளிரி கிடக்கிறாள். அந்த கோலத்தை பார்த்தான். அவனுக்கு எந்த ஓமை வருகிறது? இரவில் பௌர்ணமி வெளிச்சத்தை அள்ளி வீசக்கூடிய வெள்ளி நிலா பட்ட பகலில் சூரியனுக்கு முன்னாலே வெளிரி கிடப்பதை போல் வெளிரி கிடக்கிறாளே, இவள் யார்? ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க. பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறை முகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். நிமிர்ந்து பார்க்கிறான். விதவையாய் தாரை நின்றாள். ஐயோ, இப்படித்தானே என் தந்தை தயரதன் இறந்த பிறகு என் தாய், கோசலை இந்த வடிவத்தில் தானே காட்சியிருப்பாள், சுமுத்திரை இந்த வடிவத்தை தானே தாங்கி இருப்பாள், அந்த பாவி கைகேயியும் இப்படித்தானே இருப்பாள் என்று தாயரை நினைந்து நைந்தான் என்கிறானே கம்பன். பிற பெண்களை பார்த்தால், தன்னிலும் வயது கூடிய பெண்களை பார்த்தால் தாயாய் நினைக்க வேண்டும். தன்னிலும் வயது குறைந்த பெண்ணை பார்த்தால் உடன் பிறந்த சகோதரியாய் பாவிக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் பண்பாடு, அதுதான் பேராண்மை என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த இடம். இன்னும் அரக்கர் உலகத்திற்கு போனால் நாளைக்கு நான் வீடு போய் சேர முடியாது. அதனால் இத்தோடு இப்பொழுது முடிப்போம். ராமாயணத்தின் ரகசியம் என்பது புலன் அடக்கம். புலன்களை அடக்கி வாழ்வதுதான் வாழ்க்கை. புலன் அடக்கத்தை புரிந்து கொண்டால் ராமாயணத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.